Assalamualaikum. Hi everyone. Welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவு ஜவ்வு எதுவுமே இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு 1 கப் சின்ன வெங்காயம், 2 கப் தேங்காய், ஒரு 4-5 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை இப்போ 2 பேஜஸை போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா வெங்காயம் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன். அடுத்து இப்போ நான் மட்டன் அரைக்க போகிறேன். மட்டனை நான் 2 பேஜை போட்டு அரைக்க போகிறேன். பாதி இப்போ சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் எல்லா மட்டனையும் அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே பட்டை கிராம்பு தூள் 1/4 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதையும் 1 டைம் மிக்சியில் சேர்த்து நான் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு அதையும் சேர்த்துருக்கேன். சும்மா பொட்டுக்கடலை மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ரவுண்ட் ஷேப்பில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ரவுண்டாக பால் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் சேரும். அவ்வளோதான், மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வெளியே எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.